நீங்க பகல் முழுக்க என்னவாவது பண்ணிக்கோங்க. நான் அதுல தலையிடவே இல்ல. உங்க வாழ்க்கையில நான் தலையிடல. உங்கள்ட்ட இருந்து எதையும் நான் டிமாண்ட் பண்ணல. உன்னுடைய 1/2 மணி நேரத்த குடு, இல்ல 1 மணி நேரத்த குடு, நீ மூக்க புடி, காத திருவு, தலகீழ நில்லு, எதையும் நான் டிமாண்ட் பண்ணலங்க. என்ன வேணா பண்ணிக்கோங்க. என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க. எத வேணா குடிச்சுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ராத்திரி நீங்க தூங்கும் பொழுது கான்ஷியஸா அந்த தூக்கத்துக்குள்ள விழணும். அதனால தண்ணி அடிச்சுட்டு தூங்காதீங்க. தண்ணி அடிச்சுட்டு தூங்குனீங்கன்னா, இந்த இந்த ஞான ரசவாதத்த பண்ண முடியாது. மீதி எதுனாலும் ஓகே. தூக்கத்துக்கு முன்னாடி நீங்க செய்யற எத வேணா செஞ்சுக்கோங்க. தண்ணி அடிக்கிறத தவிர. ஒரு சில நாள் இத செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு தூக்க மாத்திரை தேவைப்படாது. தூக்கத்துல போறதுக்குன்னே உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷன் உருவாயிட்டு இருக்கும் பாருங்க. அது சுத்தமா இல்லாம போயிடுங்க. நைட் மேரு, தூக்கத்துல இருக்கிறதுனால ஒரு அழுத்தமான ஸ்ட்ரெஸ்டான மனநிலை. அதனால தூக்கத்துக்குள்ள போறதுக்கு பயம். இதெல்லாம் காணாம போயிடுங்க. உண்மையில உங்களுடைய தாயாருடைய கருவறையிலே நீங்கள் அனுபவித்த எந்த உணர்விலே நீங்கள் உருவானீர்களோ, அந்த உணர்வுக்குள்ள நீங்க ஒடுங்கிறது தான் தூக்கம்ங்க. தாயாரோட கருவறையோட ரிப்ளிகா தான் நம்ம பெட்டு, தலகாணி எல்லாமேங்க.